தமிழ் அமுத நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்று தினம் தாத்தா பாட்டியின் அருமை. நான் எனது தம்பி வீட்டிற்கு அவரை பார்க்க சென்றிருந்தேன். அவர்கள் வீட்டிலே சொன்னார்கள், அவர் தாத்தா கிராண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு சென்றிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைய தினம் பாட்டி தாத்தாவினுடைய அருமை இன்றைக்கு இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முன்பெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்வார்களே, அதுபோல் எந்த விதமான எக்ஸ்ட்ரா லக்கேஜும் இல்லாமல் வர வேண்டும் என்று பெண் ஒரு கண்டிஷன் போடுவது போல முன்பு ஒரு நாள் இருந்தது. ஆனால் மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்பதைப் போல இன்றைய தினம் அதிலே குறிப்பிடத்தக்க அளவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தற்காலத்தில் பெண்களுக்கு 27 வயதில் உள்ளும் ஆண்களுக்கு 30 வயதுக்கு உள்ளும் திருமணமாகிறது. எனவே மருத்துவர்களுடைய அறிவுரை என்னவென்றால், இனிமேலும் தள்ளி போடாதீர்கள், குழந்தை பேற்றினை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று டாக்டர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஏனென்றால் 30 வயதுக்கு மேலே போய்விட்டால் அங்கே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை பிறப்பது அரிது என்று அவர்களுடைய அறிவுரை வழங்குகிறார்கள். எனவே தான் இப்பொழுது காலதாமதம் இல்லாமல் அவர்கள் கல்யாணமான ஒரு வருட காலத்திற்கு பின் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதிலே முன்பெல்லாம் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ஆயாவை வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகிற செய்திகள் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஆயாக்கள் எல்லாம் குழந்தையை சரிவர பார்த்து கொள்வதில்லை என்றும், மிக அதிகமாக குறும்பு செய்தால் அல்ல அழுதாலோ அவர்கள் அதை தாங்கிக் கொள்ளாமல் அடிப்பதாகவும், அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்ததாலே இன்றைக்கு இருக்கிற அந்த மணமகனும் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்முடைய அப்பா அம்மா வந்து பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் நல்ல முறையிலே பார்த்து கொள்வார்கள், கவனமாக குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது மேலோங்கி நிற்கிறது. அதிலே பார்த்தமேயானால் சில பெற்றோர்களுக்கு தன்மானம் அது ஏனென்றால் அவர்கள் மாப்பிள்ளை வீட்டிலே போய் இருந்து அங்கே சாப்பிட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதை விரும்பவில்லை. இவரெல்லாம் சுயமரியாதைக்காரர்கள். இதிலே சிறப்பான ஒரு பங்கும் இருக்கிறது. அந்த மணமான பெண்ணானவள் நான் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினுடைய கதையை சொல்லுகிறேன். அவர் மிகவும் தன்மானம் மிக்கவர். பெண்ணுடைய அப்பா அவர் தன்னுடைய மகள் வீட்டிலே இருந்து அந்த குழந்தையை பார்த்து கொள்வது அவருக்கு சரியாகப்படவில்லை. அந்த பெண் மிக படித்தவள், நல்ல உயர் பதவியில் இருப்பவள். அந்த மாப்பிள்ளை ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறார். அந்த பெண் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்தாள். என்னவென்றால், அவருடைய தந்தை தாயாருக்கு அதே ஊரிலேயே ஒரு வாடகை வீடு எடுத்து கொடுத்தாள். கொடுத்ததுக்கு பின்னால் அவருடைய திட்டமானது மிக சிறப்பாக பயன்பட்டது. அதாவது அந்த அப்பா அம்மா அங்கே இருப்பார்கள். காலையில் எழுந்தோம்னா 6 மணிக்கு ஸ்கூட்டரில் அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவள் அம்மாவை கொண்டு போய் அந்த குழந்தை இருக்கிற வீட்டிலே விட்டு விடுவார். அவள் மகள் ஒரு அரசு வேலைக்கு செல்வதால் அங்கே அந்த பெண்ணுடைய தாயார் அங்கே இருந்து குழந்தையை பார்த்து கொள்வார்கள். அதே மாதிரி அவருடைய ஹோட்டலுக்கு இவர் ஸ்கூட்டரிலே சென்று மருமகன் வருவதற்கு முன்னாலேயே ஹோட்டல் செய்ய வேண்டிய நிர்வாகத்தை எல்லாம் சரிவர செய்வார். இது அவர்கள் இருவரும் மாலை வரை அங்கே இருந்துவிட்டு அந்த பெண் வேலையிலிருந்து திரும்பி வீட்டிற்கு வந்ததுக்கு பின்னாலே ஒரு 8 மணி அளவில் இருவரும் சேர்ந்து ஹோட்டலையும் மூடிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இருவரும் இதுக்காக எந்த சம்பளத்தையும் பெறுவதில்லை. மாறாக அந்த பெண் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர்கள் குடியிருக்கிற வீட்டிற்கு வாடகை மகள் கொடுத்து விடுவாள். இதிலே அவருக்கு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. இந்த முறையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞிகளும் தங்களுடைய தாயார்களையும் தந்தையார்களையும் சரிவர கவனித்து கொண்டு, மாப்பிள்ளையாக இருப்பவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வேணுங்கிற அளவில் மெடிக்கல் அட்டென்ஷன் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் பாதுகாத்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அடிஷ்னல் லக்கேஜ் என்கின்ற காலம் போய் தங்களுடைய வீட்டிற்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு காப்பாளர்களாகவும் இவர்களுக்கு நலம் நாடுபவர்களாகவும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் ஒரு உதாரணத்தில் விளக்குகிறேன். இதாவது சின்ன குழந்தையை பார்த்து கொள்வதை விட வளர்ந்த கல்லூரி செல்கின்ற பையனையோ பெண்களையோ பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு
அவருடைய தாயார் தகப்பனாரிடம் இல்லை. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தாயார் தகப்பனாரை அழைத்து வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பசங்களோ பெண்களோ என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் கூர்ந்து கவனிக்க முடிகிறது. இதுக்கு உதாரணமாக என்ன என்றால், ஒரு வீட்டிலே அவர்கள் இருவரும் தாயாரும் தகப்பனாரும் வேலைக்கு செல்கிறார்கள். இந்த பெண் தனியாக இருக்கிறார். கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார். இவள் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறார். அந்த பாய் ஃப்ரெண்டை அழைத்து அப்பா அம்மா இல்லாத சமயத்திலே வர வைத்து வீட்டிலே இருந்து இருவரும் அன்பாக இருக்கிறார்கள். அன்பாக இருக்கிற விளைவிலே என்ன ஆகிறது என்றால், கூடாத ஒரு இருவரும் உடல் உறவு கொள்கிறார்கள். அந்த பையன் அவனுக்கு ஏற்கனவே நிறைய நெஞ்சிலே அவனுக்கு வியாதிகள் வருவதுண்டு. அதனாலே அவளுக்கு என்ன ஆகிறான் என்றால், இந்த உடல் உறவு காரணமாக அவன் அதே இடத்திலேயே இறந்து போய் விடுகிறான். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாள். தாய் தகப்பனாருக்கு தகவல் கொடுத்து வந்து, அதற்கு பின்னால் அவருடைய அந்த வீட்டிற்கு வந்த பாய் ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து, போலீஸ் எல்லாம் வந்து, பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வந்து, ஏகப்பட்ட குழப்பங்கள் அங்கே ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவமானம் பட்டிருக்கிற அந்த பெண் ஊருக்கு அழைத்து சென்று விட்டார். அங்கேயும் அந்த பெண்ணுக்கு தொல்லை, மனசிலே நிம்மதி இல்லை. எனவே இந்த காலகட்டத்தில் அந்த பெண் ஒரு முடிவெடுத்து தான் தற்கொலை செய்து கொள்கிறாள். இதே அந்த வீட்டிலே ஒரு தாத்தா பாட்டி இருந்திருந்தால் அந்த பையனை அவள் அழைத்து வந்திருப்பாளா என்ற ஒரு எண்ணம் மேலெடுக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் தங்கள் திருமணமான பின்னாலே குழந்தை பேற்றினை தள்ளி வைப்பதில்லை. மாறாக தங்களுடைய தகப்பனாரையும் தன்னுடைய அம்மையும் அழைத்து வந்து வீட்டிலே வைத்து குழந்தைகளை பார்த்து கொள்கிறார்கள். இதன் காரணமாக அந்த குழந்தை நல்ல வளர்ப்பும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அவருக்கு செலவும் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. எனவே இன்றைக்கு பாட்டி தாத்தாவுடைய அருமை இன்றைக்கு நல்ல முறையில் பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, பெற்றோர்களை கவனியுங்கள். பெற்றோர்கள் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் என்றும் உற்ற துணையாக இருப்பார்கள் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.